ட்ரேடிங்ல நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க. 3 இயர்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ல 2 டைம்ஸ் என்னோட அக்கவுண்ட்ட வாஷ் அவுட் பண்ணிட்டு, நான் கத்துக்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயத்த தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஹலோ ட்ரேடர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ஆஸ் அ ட்ரேடரா ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு பல விஷயம் இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்க்கு கிடைக்கிற அதே அளவான சப்போர்ட் இந்த மாதிரி ராவான வீடியோஸ்க்கும் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு பல விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சில விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்பர் 1, பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் 2, ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம். 3, survive the learning curve. 4, accept the reality. And 5, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ட்ரேடிங் சைக்காலஜி. இப்போ பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அது ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கான வீடியோஸ் வரும். நம்ம சேனலையும் சேர்த்து தான். அந்த மாதிரி இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்களோட ஓன் பேக் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அவங்க கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோன்னா அது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப யோசிச்சு பொறுமையாக நிதானமாக டிசிஷன் மேக் பண்ணுறவராக இருப்பீங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்க நீங்கள் ஸ்கேல்பிங் மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கேரக்டருக்கு அது சுத்தமாக சூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக டிசிஷன் எடுக்கிறவராக இருந்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேரக்டருக்கு அது சூட் ஆகுமா அப்படின்றத பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் யூடியூப்பில் ஆர் புக்கில் பார்த்து படித்து புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க ஸ்ட்ராட்டஜிஸை பேக் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு அது கொடுத்துருக்கு, எத்தனை டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, ஏன் ஹிட் ஆகிருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம். நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ரூல் பேஸ்டாக தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன் ரூல் பேஸ்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருந்தால் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் ரூல் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் ரூல்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ப்ரைஸ் வந்திருக்கு, ஆனால் அது சப்போர்ட்டில் இல்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ தோணுது ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து மேலே போகும் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. ப்ரைஸ் சப்போர்ட்டில் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ தட் வி கேன் அவாய்ட் தேவையில்லாத லாஸஸ் அண்ட் உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது. ஃபோமோ கிரீட் எல்லாமே ப்ராப்பராக கட் பண்ணிடலாம். இது உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜிக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் அ ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ். நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அது கம்ப்ளீட்டாக எங்கே ஒர்க் ஆகிருக்கு எங்கே ஒர்க் ஆகலைன்ற எல்லா டீட்டெயிலுமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வச்சு ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ரூல் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை ரெஃபர் பண்ணி பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா we can take emotion psychological influence out of play. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ரூல்ஸ் மீட் ஆனால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்துருச்சு அப்படின்னா அது போதும். இந்த வீடியோவில் தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவ் த லேர்னிங் கர்வ். இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் எது பார்த்தீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், விராட் கோலி, பி.வி. சிந்து, விஸ்வநாத் ஆனந்த் அண்ட் பிஸ்னஸ்னு வரும்போது அம்பானி குரூப், டாடா குரூப் அண்ட் அதானி, இவங்களெல்லாம் அவங்களோட ப்ரொஃபஷன் ஆர் ஸ்போர்ட்டில் ஒரு கோட் மாதிரி நம்ம பார்க்குறோம். அவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு
அவங்க இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபஷன்ல அவ்ளோ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சர்வை பண்ணியிருக்காங்க. என்னென்ன தப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு ஆல் டைம் ஹைல இருக்காங்க. ஸோ, இப்ப நீங்க லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல நம்ம எப்படி நெக்ஸ்ட் டே அப்பியர் ஆவுறது அப்படின்றத பாருங்க. ஏன்னா, ரீசன்ட் சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 99% ஆஃப் த ட்ரேடர் லூஸ் தேர் 99% ஆஃப் their கேபிட்டல் இன் 99 டேஸ். ஸோ, இன்னைக்கு ட்ரேட் பண்ற நெறைய ட்ரேடர்ஸ் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு கேபிட்டல் கூட இல்லாம வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஸோ, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், சர்வைவ் த லேர்னிங் கர்வ். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் த ரியாலிட்டி. ஆஸ் அ ட்ரேடர் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே இஸ் நியூ அண்ட் எவ்ரி டே இஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி ட்ரேட் ஹேஸ் அன்சர்டைன் அவுட்கம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1000 பண்ணணும், இல்ல மாசத்துக்கு ரூ. 10,000 பண்ணணும், வருஷத்துக்கு ரூ. 2,00,000 பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் செட் பண்ணி, டார்கெட் ஓரியன்டடா வொர்க் பண்ணாம, நான் என்னோட ட்ரேடிங் பிளான கரெக்ட்டா இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன். நான் என்னோட ட்ரேடிங் பிளான கரெக்ட்டா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட். ஃபோக்கஸ் ஆன் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்ட் பி டிசிப்ளின்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றது தப்பு இல்ல. பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாது. இத நான் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, அந்த தப்ப நாளைக்கு வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க குரோ ஆயிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாரி 100 தப்பு பண்றீங்க. அந்த 100 தப்பையும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா, யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் டிசிப்ளின்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். கன்வே பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக் கிடையாது. நம்மள நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ட்ரேடிங் சைக்காலஜினால தான் நம்ம லாஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாம். நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ கையில வச்சிருக்கீங்க. அத தான் ஃபாலோ பண்ண போறேன்ட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒண்ணா சேர்ந்தது தான் ட்ரேடிங் சைக்காலஜி. எப்புட்றா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க வச்சிருக்கீங்க. ரூல் பேஸ்டா வச்சிருக்கீங்க. அது வந்தா தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க இருக்கீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த இடத்துல உங்களோட கிரீட கட் பண்றீங்க. ஃபோமோவ கட் பண்றீங்க. பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ நீங்க கண்ட இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. இந்த ட்ரேட் சக்சஸ் ஆயிடும், இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட டேட்டா இருக்கு. இந்த மாதிரி பேக் டெஸ்டட் டேட்டாஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் லாங் டேர்ம்ல ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, இல்ல நம்ம லாஸ் ஆயிடுவோமா, மொத்தம் நஷ்டம் ஆயிடுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.